வெளியிலிருந்து பார்த்தால் அந்த வீடு ஒரு சொர்க்கம் போல தெரிந்தது. அமைதியான தெரு, ஜன்னல் வழியே கசியும் அழகான ஒளி. ஆனால் எல்லா அமைதியும் சந்தோஷத்தின் அடையாளம் அல்ல. சில வீடுகள் ரகசியங்களை அல்ல, நரகத்தை ஒளித்து வைத்திருக்கின்றன. அந்த வீட்டின் சுவர்களுக்குள் தினமும் இரவு ஒரு மரணப் போராட்டம் நடந்தது. மதுவின் வாடையும் அம்மாவின் கண்ணீரும் அந்த அறையை நிறைத்தன. கிறிஸ்டோபர் எதையும் தடுக்கவில்லை, அழவில்லை. இருண்ட மூலையில் நின்று எல்லாவற்றையும் ஒரு மௌன சாட்சியாக பார்த்துக் கொண்டிருந்தான். ஒரு கட்டத்தில் அந்த அழுகுரல் நிரந்தரமாக நின்றது. கொடுமை தாங்காத அம்மா விடை பெற்றுக் கொண்டார். 4 நாட்கள் அந்த வீட்டில் சுடுகாட்டு அமைதி நிலவியது. ஆனால் கிறிஸ்டோபரின் கண்களில் ஒரு துளி கண்ணீர் கூட இல்லை. அவன் வெறுமையை வெறித்துப் பார்த்தபடி அமர்ந்திருந்தான். குடிபோதையிலும் குற்ற உணர்விலும் இருந்த அந்த தந்தை மகனின் வறண்ட கண்களை பார்த்து கேட்டார். உங்க அம்மா செத்து 4 நாள் ஆச்சு. நீ ஏன் இன்னும் அழாம இருக்க? கிறிஸ்டோபர் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தான். அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான சிரிப்பு. அம்மா செத்துட்டாங்களா? அவன் குரல் மெலிதாக ஒலித்தது. இல்லையே, அவங்க இப்போ கூட உங்க தோள் மேல தான் உட்கார்ந்துட்டே இருக்காங்க. அப்பாவின் உடல் நடுங்கியது. வியர்வை வழிய மெதுவாக கண்ணாடியை திரும்பினார். அங்கே ரத்தம் சொட்டும் கழுத்துடன், கலைந்த தலைமுடியுடன், வெறித்த கண்களோடு அந்த தாய் தன் கணவனின் தோளை இறுக்கிப் பிடித்தபடி கண்ணாடியில் அவரையே பார்த்துக் கொண்டிருந்தாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே லைக் போடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.